காரைக்காலில் வாடிக்கையாளர்களின் பணத்தை அவருக்கு தெரியாமலேயே திருடி வட்டிக்கு விட்டு ஓராண்டாக கல்லா கட்டி வந்த வங்கி ஊழியர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆன்லைன் ஆப் மூலமாக வங்கி ஊழியரே பணத்திருட்டில் ஈடுபட்டது எப்படி? வாடிக்கையாளரின் 15 லட்சத்தை ஆன்லைன் ஆப் மூலம் கைமாற்றிய வங்கி ஊழியர் அந்த பணத்தை வைத்து வட்டிக்கு விட்டுள்ளார். மெகா திட்டம் போட்டு வாடிக்கையாளருக்கு விபூதி அடித்த வங்கி ஊழியரின் மோசடி வேலை அம்பலமானது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பிரகார வீதியைச் சேர்ந்தவர் மருதநாயகம். வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தவர் கடந்த சில வருடங்களுக்கு முன் தனது சொந்த ஊருக்கு திரும்பினார். அப்பொழுது தான் சம்பாதித்து சேமித்து வைத்திருந்த 20 லட்சம் ரூபாயை தனியார் வங்கியின் அக்கவுண்டில் போட்டு வைத்துள்ளார். அதன் பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவர் திடீரென்று உயிரிழந்தார். மருதநாயகம் பெயரில் இருந்த 20 லட்சம் ரூபாயை அவரது மனைவியான ராஜராஜேஸ்வரி பெயருக்கு அந்த வங்கியின் ஊழியரான தட்சிணாமூர்த்தி மாற்றியுள்ளார். மேலும் அந்த தொகையை 1 வருட வைப்பு நிதியாக வைப்பதாகவும் இலவசமாக காப்பீடு போட்டு தருவதாகவும் கூறியுள்ளார். அதற்கு சம்மதம் தெரிவிக்க 20 லட்சம் ரூபாய் ராஜராஜேஸ்வரியின் வங்கி கணக்கில் வைப்பு நிதியாக வைத்துள்ளார். அதன் பின்னர் 2 வருடங்கள் கழித்து ராஜராஜேஸ்வரி பெயரில் இருந்த பணம் மற்றொரு வங்கியில் அக்கவுண்ட் வைத்திருந்த ராஜ்குமார் என்பவருக்கு சட்டவிரோதமாக ஆன்லைன் மூலம் மாற்றப்பட்டுள்ளது. தன்னுடைய பணம் எடுக்கப்பட்டதை அறிந்த ராஜராஜேஸ்வரி காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் கணவர் கணக்கில் இருந்த பணத்தை தனது பெயருக்கு மாற்றிக் கொடுத்த வங்கி ஊழியர் தட்சிணாமூர்த்தி மீது தனக்கு சந்தேகம் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். காரணம், ராஜராஜேஸ்வரி பணம் எடுக்கப்பட்டு மாற்றப்பட்ட தனியார் வங்கியில்தான் தற்போது அதே தட்சிணாமூர்த்தி புதிதாக வேலைக்கு சேர்ந்துள்ளார். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தட்சிணாமூர்த்தியை விசாரித்த போது பலே மோசடி வேலை அம்பலமானது. தான் புதிதாக வேலைக்கு சேர்ந்த வங்கியில் ராஜராஜேஸ்வரிக்கு ஒரு அக்கவுண்டை தட்சிணாமூர்த்தி தொடங்கியுள்ளார். அதற்கு ஆன்லைன் மூலம் ஆப்பை சரி செய்து வருவதாக கூறி 3 முறை செல்போனை வாங்கியுள்ளார். அப்போதுதான் அவரது வங்கியிலிருந்து 15,75,000 ரூபாயை ஆன்லைன் ஆப் மூலம் இன்னொரு அக்கவுண்டிற்கு அவர் மாற்றியுள்ளார். அந்த பணத்தை தன்னிடம் லோன் கேட்டு வந்த ராஜ்குமார் என்பவருக்கு வட்டிக்கு கைமாற்றியுள்ளார். அதற்கு மாதம் ராஜ்குமார் தட்சிணாமூர்த்திக்கு வட்டியும் அனுப்பியுள்ளார். வாடிக்கையாளரின் பணத்தை அவருக்கு தெரியாமலேயே திருடி வட்டிக்கு விட்டு ஓராண்டாக சம்பாதித்த வங்கி ஊழியர் தட்சிணாமூர்த்தி தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.